வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் அக்கட்சியினர் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சி.வி. சண்முகம் உரையாற்றி வருவதை தற்போது பார்க்கலாம். புயல் பாண்டிச்சேரிக்கு அருகிலே மையம் கொண்டிருந்தது. 2 நாட்களாக அதே இடத்திலே புயல் மையம் கொண்டிருக்கிறது. வேகமாக வர வேண்டிய புயல் மிக மெல்லமாக மெதுவாக கரையை கடக்க தொடங்கியது. இந்த அளவிற்கு புயலே கால அவகாசம் கொடுத்தது. இந்த அரசுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ இல்லை, புயலுக்கே தெரிஞ்சிருக்குது இந்த அரசு செயல்படாத அரசு. அதுவே பரிதாபப்பட்டு பெஞ்சல் புயலே பரிதாபப்பட்டு சரி கொஞ்சம் மொல்லமா போவோம், இந்த தூயினுங்கிற அரசு, இந்த வெடியா முடிஞ்ச அரசு, செயல்படாத அரசு, திறனற்ற அரசு, நிர்வாக திறனற்ற அரசு, அப்பயாவது கொஞ்சமாவது சூடு சொரண வந்து கொஞ்சமாவது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கட்டும் சொல்லி அது மொல்லமா வருது. பிறந்த குழந்தை தவழறதை விட மெல்லமா இதுக்கு மேல என்னையா செய்ய முடியும் அந்த புயல். அதுவும் பார்த்து பார்த்து வந்தது. ஆனா நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார்? எங்க வந்திருக்கணும்? புயல் எங்க கிடக்குன்னு சொல்றாங்க? பாண்டிச்சேரிக்கும் மரக்காணத்துக்கும் இடையே புயல் கிடக்கும் என்று 10 நாளா கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்குது. ஆனா முதலமைச்சர் எங்க இருக்கணும்? அவர் அமைச்சர்கள் எங்க இருந்திருக்கணும்? புயல் கரையை கிடக்கின்ற, புயலால் பாதிக்கப்பட இருக்கிற விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தானே இது முகாமிட்டு அந்த புயல் பாதிப்பில் இருந்து இந்த மக்களை காப்பாற்றிருக்கணும். எங்க இருந்தாரு? சென்னையில் இருந்தார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335.